இதை நான் ஒரு யுக்தியாக தான் பார்க்குறேன். சீமானுடைய ஒரு யுக்தியாக, தேர்தல் யுக்தியாக பார்க்குறேன். அதை கொஞ்சம் ரொம்ப மைனூட்டாக நம்ம கவனிக்கணுங்கிறது என்னுடைய பார்வை இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கி நீங்களே சொன்னீங்க, அந்த பகுதி மக்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னு. திமுக யாரை நிறுத்துவாங்க? நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நிறுத்துவாங்க. அண்ணா திமுக யாரை நிறுத்துவாங்க? சேம் அதே சமூகம். அப்போது சீமானவர்களும் அதே சமுதாயத்தில் நிறுந்துச்சுன்னா அந்த சமூகத்தில் இருக்கவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? அப்போது அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை நீங்கள் கன்சாலிடேட் பண்ண முடியாது. புரியுது. அந்த சமூகத்தில் இல்லாமல் வேற ஒரு சமூகத்தை நிறுத்தினீங்கன்னா இப்போ என்ன ஆகும்? சீமானவர்கள் அந்த சமூகம் இல்லாத வேற ஒரு சமூகத்தை நிறுத்தும் போது அந்த சமூகத்தை சாராத பிற அனைத்து சமூகங்களும் ஒரு போலரைஸ் ஆகி இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு பார்க்குறேன். இது நான் அதனால தான் யுக்தின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே பல நேர்காணலில் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சாதிக்காரங்களை நிறுத்தினாலும் அந்த சாதிக்கினுடைய முழு 100% வாக்கும் அந்த வேட்பாளருக்கு போகாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்துல சீமானவர்கள் அதையும் மறுதளிச்சுட்டு வேற ஒருத்தர் நிறுத்தும் போது சாதிக்காரங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாமல் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் உன்னுடைய மேம்பாட்டுக்காகவும் எந்த கட்சி என்ன செய்யுது? அப்போ அது அடுத்த பெட்டிங் பாயிண்டாக மாறும் உங்களுக்கு. நான் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் இந்த கட்சி செயல்படுதுங்கும் போது அங்கே சாதி வாக்காளராக இருக்கிறவங்க கூட மாற்றி யார் செய்யறாங்க பண்ணுறாங்கிறத பார்த்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு திருப்பி சீமான் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல்லாம் இல்லை. புரியுது. அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம் அந்த பூத் எப்படி ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுதுங்கிறது தெரியாது. அது பிப்ரவரி மாதம் அந்த ஃபைனல் வாக்காளர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அதை பார்த்து அவங்க ஒரு ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பூத்தும் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. அப்போ நாடார் வெர்சஸ் நான் நாடாருங்கும் போது பூத் லெவல் அளவுக்கு எத்தனை பூத்தில் இது போலரைஸ் நடக்கும், அப்போ எத்தனை பூத் ப்ரோ ஏடிஎம்கே, ப்ரோ டிஎம்கே அண்ட் நான் நாடார்ஸ் இருக்காதுங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணி. ஏன்னா இதெல்லாம் தான் எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு போலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்மளும் அதே சமூகத்தை நிறுத்தினா மூணாக பிரிஞ்சுதுன்னா அப்போ இதனுடைய இந்த எக்ஸ்பேக்டர் குறைஞ்சி போயிடும். அப்போ மீதி எல்லாம் தான், ஏன்னா இது எல்லாத்துலேயுமே இது காமனாக இருக்குது. இங்கேயும் நாடார், அங்கேயும் நாடார், இவரும் நாடார்னா எல்லாத்துக்கும் 3க்கு சமமாக போச்சு. அப்போ இது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லைங்கிறதாயிடும். அப்புறம் மற்ற கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இவர் வேற்று சமூகத்தை நிறுத்தும் போது என்ன ஆகும்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையும் சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்றாஜ் எப்படி இருக்கீங்க? அட்டாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போது தமிழகத்தில் நாங்கள் தான் சமூக நீதி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு சிலவங்க சொல்லிட்டு வந்தாலும் வேட்பாளர்கள் அறிமுகம் பத்திரிக்கை இல்லை வேட்பாளர்களை சமூக நீதி பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம் பண்ணுறோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பண்ணுறோன்னு இல்லை, சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி சார், சமூக நீதி பேசுகிறோன்னு சொல்லிட்டு திமுக தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க எந்த விதத்துலையும் அதை நிலைநாட்டதா தெரியல. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் அவரோட வேட்பாளர் லிஸ்ட்டில் எல்லா சாதிகளுமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து வர்றாரு. அந்த வகையில் தென் தமிழகத்தில் ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டியாக நாடார் சமூகம் இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களோட ஆதரிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நாடார் சமூகத்தை சீமானை நிறுத்தாமல் வேற்று சமூகத்தை நிறுத்துறாரு. இது அவருக்கு பாசிட்டிவாக அமையுமா இல்லை பேக் ஃபயர் ஏற்படுத்துமான்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இதை நான் ஒரு யுக்தியாக தான் பார்க்குறேன். சீமானுடைய ஒரு யுக்தியாக, தேர்தல் யுக்தியாக பார்க்குறேன். அதை கொஞ்சம் ரொம்ப மைனூட்டாக நம்ம கவனிக்கணுங்கிறது என்னுடைய பார்வை இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கி நீங்களே சொன்னீங்க, அந்த பகுதி மக்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னு. திமுக யாரை நிறுத்துவாங்க? நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நிறுத்துவாங்க. அண்ணா திமுக யாரை நிறுத்துவாங்க? சேம் அதே சமூகம் தான். அப்போது சீமானவர்களும் அதே சமுதாயத்தில் நிறுந்துச்சுன்னா அந்த சமூகத்தில் இருக்கவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? பரவாயில்ல, எல்லாருக்கும் விழும். அதான் திமுக மோஸ்ட்லி விழும். அப்போது அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை நீங்கள் கன்சாலிடேட் பண்ண முடியாது. புரியுது. அந்த சமூகத்தில் இல்லாமல் வேற ஒரு சமூகத்தை நிறுத்தினீங்கன்னா இப்போ என்ன ஆகும்? அந்த சமூகத்துக்கு எதிர்வாக்குகள் இவர் பக்கம் வரும், போலரைஸ் ஆகும். அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சமூக வாக்கு அது அல்லாதவர்கள் அப்படின்னு பிரியும் போது அது அல்லாதவர்களுடைய பெருவாக்கு இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா. அவங்க 2 பேரும் அதே சமூகத்தை நிறுத்தும் போது அந்த சமூகத்தினுடைய வாக்கு 2ஆக பிரியறதுக்கு வாய்ப்பு. சீமானவர்கள் அந்த சமூகம் இல்லாத வேற ஒரு சமூகத்தை நிறுத்தும் போது அந்த சமூகத்தை சாராத பிற அனைத்து சமூகங்களும் ஒரு போலரைஸ் ஆகி இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு பார்க்குறேன். இது நான் அதனால தான் யுக்தின்னு சொன்னேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வம்படிக்காகவே ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை விட்டுட்டு
ஒரு வேற கேண்டிடேட்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்த ஒரு சாதிய பார்வை பார்த்து மட்டும் சீமான் மேலே இந்த சாதிய பார்வை இல்லாமல் அவர் கேண்டிடேட்டை நிறுத்தினார்னா எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த தொகுதியில் வந்து அந்த சாதிய வேட்பாளர்கள் வந்து வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறனால நான் ஏன் நிறுத்தணும், வம்படியாக ஜெயிக்கக்கூடிய இடத்துல கூட அதை நான் மாற்றி நிறுத்துவாங்கிறது வந்து உசிதமும் இல்லை. எனக்கு இந்த ரெண்டு பார்வையுமே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். அந்த இடத்துல அவர் போலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்மளும் அதே சமூகத்தை நிறுத்தினா மூணா பிரிஞ்சுதுன்னா அப்போ இதனுடைய இந்த எக்ஸ்பேக்டர் குறைஞ்சு போயிடும். அப்போ மீதி எல்லாம் தான், ஏன்னா இனி எல்லாத்துலேயுமே இது காமனாக இருக்குது, இங்கேயும் நாடார் அங்கேயும் நாடார் இவரும் நாடார்னா எல்லாத்துக்கும் 3க்கு சமமாக போச்சா, அப்போ இது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லைங்கிறதாயிடும். அப்புறம் மற்ற கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இவர் வேற்று சமூகத்தை நிறுத்தும் போது என்ன ஆகும்னா அங்கேயும் நாடார் இங்கேயும் நாடார் இவர் வேறங்கும் போது அந்த சமூகம் வந்து அவங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கும் இவருக்கு வந்து நான் நாடார் சமூகம் வந்து ஒரு போலரைஸ் ஆகி கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக வரலாம். இதை வந்து ஒரு தேர்தல் யுக்தியா சீமான் பயன்படுத்தியிருக்காரோன்னு தான் நான் பார்க்குறேன். சரியான மூவ் தான் நினைக்கிறீங்க? நல்ல மூவ் தான் இது. அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ மக்கள் தொகை எந்த சமூகத்தை சார்ந்தவங்க எவ்வளோ இருக்காங்கிறத வச்சு அதை நம்ம கணிக்கணும். ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய அந்த பூத் மேமிங் விஷயம் நம்ம முன்கூட்டியே ஒரு காணொலியில் கூட பேசிட்டோம். அதில் வந்து குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிகம் ஆதார் சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் இவங்களுக்கு வாக்கு வங்கி வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிஸ்கை எடுக்கணுமா தேர்தல் நெருக்கத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் அந்த 2வது பாயிண்ட்டையும் நான் சொன்னேன். அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சமூகத்தினுடைய வாக்கு ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு வந்தாலும் அது கிடைச்சா இன்னும் வந்து உங்களுக்கு சிறப்பாக வெற்றி வாய்ப்பை எடுக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் வம்படிக்காக போயிட்டு நான் அவங்க நிறுத்துறனால நான் மாற்றி நிறுத்துறேங்கிறத நிறுத்தினாலும் அது உசிதம் இல்லை. அதனால தான் இந்த 2 பார்வையுமே நான் வைக்கிறேன். நான் புரியுது. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் அந்த பூத் எப்படி ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுதுங்கிறது தெரியாது. அது பிப்ரவரி மாதம் அந்த ஃபைனல் வாக்காளர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ அதை பார்த்து அவங்க வந்து ஒரு ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பூத்தும் எந்த மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. அப்போ வந்து நாடார் வெர்சஸ் நான் நாடாருங்கும் போது பூத் லெவல் அளவுக்கு எத்தனை பூத்தில் வந்து இது போலரைஸ் நடக்கும், அப்போ எத்தனை பூத் வந்து ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ டிஎம்கே அண்ட் நான் நாடார்ஸ் இருக்காதுங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணி. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் தான் அங்கே சீமான் அவர்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து இதை ஒர்க் பண்ணணும். சார் குறிப்பாக இப்போ நாடார் சமூக வாக்குகள் வந்து அதாவது நாடார் சமூகத்துக்கு இல்லாதவரை வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கல் போன்ற விஷயங்களில் வந்து நாடார் சமூக குலத்தொழில் அப்படின்ற அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க, அது எங்களோட குலத்தொழில்ன்ற மாதிரி அந்த விஷயங்களையும் கையில் எடுக்கிறாரு. ஸோ வேறு வேட்பாளர் நிறுத்தினாலும் அந்த வாக்குகளும் இவருக்கு போலரைஸ் ஆகும்னு சொல்ல போகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே பல நேர்காணலில் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சாதிக்காரங்களை நிறுத்தினாலும் அந்த சாதிக்கினுடைய முழு 100% வாக்கும் அந்த வேட்பாளருக்கு போகாது. ஏன்னா அந்த சாதியை பார்த்து தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்துல சீமான் அவர்கள் அதையும் வந்து மறுதளிச்சுட்டு வேற ஒருத்தர் நிறுத்தும் போது சாதிக்காரங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாமல் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் உன்னுடைய மேம்பாட்டுக்காகவும் எந்த கட்சி என்ன செய்யுது, அப்போ அது வந்து அடுத்த பெட்டிங் பாயிண்டாக மாறும் உங்களுக்கு. புரியுது. அப்போ உன்னைய வந்து ஒரு சாதியாக மட்டும் பார்த்து உன்னை அந்த சாதிக்கு உண்டான வாக்கு வங்கியாக மட்டும் ஒருத்தங்க பார்க்கும்போது நான் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் இந்த கட்சி செயல்படுதுங்கும் போது அங்கே சாதி வாக்காளராக இருக்கிறவங்க கூட சில குறிப்பிட்ட எல்லாரும் உடனே டக்குன்னு அருமையாக இருக்கார் சீமான்னு வந்துட போகிறதில்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிந்திக்கக்கூடிய வாக்காளர்கள் மாற்றி வந்து யார் செய்கிறாங்க பண்ணுறாங்கங்கிறத பார்த்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வந்து திருப்பி சீமான் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல்லாம் இல்லை. இதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருந்தது, தினமலர் சாணக்கியா கருத்து கணிப்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்போட அந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு கருத்து கணிப்பில் அதாவது வந்து உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிறத விட அந்த கருத்து கணிப்புங்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் அவர் திரு பாண்டே அவர்கள் பண்ணின சாம்பிள் சைஸ் வந்து 3821. ரொம்ப 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 சொற்பம். அது இல்லாமல் வெறும் 40 தொகுதி தான். ஓ புரியுது. அத்தனை தொகுதியிலையும் செய்யல. அவங்க 234 தொகுதியில் 40 தொகுதியை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த சர்வே பண்ணுறாங்க. அதில் கூட சில சாம்பிள்ஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அசஸ் பண்ணி சில சாம்பிள்ஸை டிஸ்கார்டும் பண்ணியிருக்கிறோம். ஒரு 1000 சொச்ச சாம்பிள்ஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அது வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்குது. அதனால் வந்து அதை எடுத்தோம்னா அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து ஸ்கூடப் ஃபைண்டிங்காக மாறிடும். அதனால் அது தெளிவில்லாமல் இருக்குது. ஆமாம், தெளிவில்லாமல் இருக்குது. இல்லைனா வந்து ரொம்ப அவுட்லேயர்ஸாக இருக்குது. அப்படிங்கிறனால அதை வந்து அந்த அவுட்லேயர்ஸை ஒதுக்கி வச்சுட்டு இது ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஓகே. பட் அந்த சாம்பிள் சைஸுங்கிறது 3821. தொகுதி நம்பர் ஆஃப் தொகுதிங்கிறது 40. இன்றைக்கி சற்றேறக்குரிய இன்றைக்கி பூத் வந்து 75,038 பூத்தாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
எஸ்ஐஆருக்கு 63,000 சில்லறது 67,000 சில்லற இருந்தது வந்து இப்போ சற்றேறக்குரிய 75,038. அப்போ 234 தொகுதிங்கும் போது உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 320 பூத் பக்கமாக வருது. அப்போ இந்த 40 தொகுதிக்கு இன்னைக்கு 320 பூத்துனா உங்களுக்கு எவ்வளோ? 3 சற்றேறக்குரிய 12,140 பூத்துகள். அந்த 12,140 பூத்துக்களுக்கு ஒட்டலாம் சேர்த்து வெறும் 3,821 சாம்பிள்ங்கும் போது எனக்கு அந்த சாம்பிள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளாக இருக்குமாங்கிறது தான் என்னுடைய ஐயப்பாடு. மற்றபடி அதில் இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸு, அவங்க பண்ணக்கூடிய அந்த அதாவது வந்து இன்ஃபரன்ஸு, அது கனெக்டிங் த டாட்ஸ், அந்த கேள்விக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு. யார் இது இந்த மொத்தமாக 3,821 பேரும் எந்தெந்த கட்சிக்காக வாக்களிச்சாங்கிறது தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்களிக்கப்பட்ட அந்த மக்களே கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வேவை அவங்க ஃபைண்டிங்ஸை நான் கொஷின் பண்ணலை. ஆனால் இந்த சாம்பிள் சைஸ் இஸ் இட் சஃபிஷியன்ட் எனஃப்? அப்போ 234 தொகுதிக்கும் உண்டான அந்த மக்களினுடைய எண்ணங்களை இந்த 40 தொகுதி பிரதிபலிச்சிருமா? வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த 40 தொகுதி ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னா அந்த 40 தொகுதியை எந்த பேராமீட்டரில் இதுதான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்புன்னு அதுக்குன்னு ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கணும்ல. இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்மிடிப்பூண்டிய தொகுதியை தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு பிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிக்கும் இது வந்து ஒரு ஒரு சாம்பிளாக இருக்குதுன்னா எந்த அடிப்படையில் இது அனைத்து தொகுதியும் பொருந்துங்கிறது அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதனால் வந்து எனக்கு வந்து அதில் இருவேறுபட்ட பார்வை எனக்கு இருக்குது. அதே வந்து முடிந்த முடிவாக நம்ம இதை எடுத்துக்க முடியுமானா இல்லை. அவங்க எடுத்த சாம்பிளுக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்து அதில் நான் கொஸ்டின் பண்ணல, அது ஓகே. ஆனால் இது என்டையராக தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்பா? அதுக்கு தான் நான் இந்த சந்தேகங்கள் என்னுடைய கேள்விகளை வந்து நான் வைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் சார், ஏடிஎம்கே 38, திமுக வந்து 33 எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இதே அவங்க போன தடவை எடுக்கும்போது இவங்க 2 பேருக்கு உண்டான சதவீதம் 3% இருந்துச்சு. அவங்க போன தடவை எடுக்கும் போதும் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே லீடிங்கில் வந்துச்சு. இந்த தடவை கன்சிக்யூட்டிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை 5% டிஎம்கே விட ஏடிஎம்கே லீடிங்கில் இருக்காங்க. இது அந்த 3,821 சாம்பிளில் வந்தது. புரியுது. அதை நான் கொஸ்டின் பண்ணல. பட் என்னுடைய இந்த 3,821 சாம்பிளும் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த 40 கான்ஸ்டிடியூன்சியும் தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்பா இதுங்கிறதா என்னுடைய ஒரே கேள்வி. ஓகே சார், தந்தி டிவி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து திமுக அதிமுக யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு இடைப்பட்ட வாக்குகள் வந்து 5 to 6% தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயமா அவங்க மேற்கொண்டு சொல்லியிருந்தாங்க, ரெஸ்பெக்டராக வந்து இதில் சீமான் தான் இருப்பார் 2 கட்சிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எதை மீன் பண்ணி சீமான ரெஸ்பெக்ட்ன்றாங்க சார் திமுக அதிமுகவுக்கு? இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இன்றைக்கி போன தடவை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா 4.5% வாக்கு. ஆனால் இப்போ இது வந்து அந்த பார்ட்டிகளுக்கு உண்டான வித்தியாசத்தை பார்க்குறாங்க. ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னா அது வந்து ஓட் பர்சன்டேஜ், விக்ட்ரி மார்ஜின் எவ்வளோங்கிறது நம்ம பார்க்கணும். எத்தனை இது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு கூட்டணி கட்சியாக திமுக கூட்டணி வந்து ஒரு 43 தொகுதி ஜெயிச்சு 44 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அதில் 43 தொகுதி வந்து 1,98,000 சொச்ச வாக்கில் தான், 2 லட்சத்துக்கு கீழே தான் வாக்கை வந்து இது ஆட்சியை வந்து மீட்டெடுக்கிறாங்க திமுக 10 வருஷத்துக்கு அப்புறம் திமுக. அப்போ இந்த 4.5% இங்கே மேட்ரு இல்லை. அந்த 43 தொகுதியிலையும் ஒரு 2 லட்சம் வாக்குகளை வந்து அதிமுக கைப்பற்றிருக்குமே. ஆனால் கூட்டணி திமுக கூட்டணி கிட்ட அந்த ஆட்சி போயிருக்காது, கை மாறி இருக்கும். அப்போ இந்த இடத்துல 6% 4.5% மேட்டர் இல்லை. இங்கே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். ஒரு வாக்கில் நீங்கள் ஜெயிச்சிங்கனாலும் வெற்றி தான். என்னங்க இது ஒரு வாக்கு தானே நம்ம சொல்ல முடியாது. அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், எல்லா தொகுதியும் ஒரு வாக்கில் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்த வித்தியாசம் எவ்வளோ? 234 வெற்றி வித்தியாசம். வெற்றி வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மி, 234 வாக்கு தான். வாக்கு பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இதுதான் இந்த நம்பர்னுடைய ஒரு இது. அப்போ நம்ம பர்சன்டேஜ்லையும் பார்க்கணும், அப்சல்யூட் ஓட்டுலையும் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து அது ஒரு பார்வை. ரெண்டாவது வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு சீமான் வந்து ஒரு வளர்ச்சி ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி 1, 3, 6, 8ன்னு. அப்போ இந்த தடவை எப்படி போவாங்கன்னு இன்னைக்கு என்னுடைய பார்வையில் இது சீமான் மட்டும் அவங்களுக்கு த்ரெட் இல்லை. இந்த எலெக்ஷனில் பெரிய த்ரெட் இன்னொருத்தர் யாருன்னா விஜய் அவர்கள். நிச்சயமா தாவேக்காவும் வெளியே வருது.
ஸோ அப்போ அவங்க வந்து வாங்கும்போது அவங்க இன்னும் எவ்வளோ சதவீதம் எடுக்க போகிறாங்க? ரெண்டு பேரையும் சொல்கிறீங்க. அப்போ தாவேக்காவும் சீமானவர்கள், இது வந்து வெறும் சீமானவர்கள் மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இப்போ திராவிட வாக்குகளை வந்து சீமானால் எடுக்க முடியும்னா முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் திராவிட வாக்கையும் கை வைக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து விஜய் அவர்களும் வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து அதை எடுக்கும்போது யார் எந்த வாக்கை எடுப்பாங்கங்கிறது தான் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து சீமானவர்களுடைய வாக்கை கூட நீங்கள் கணிச்சிடலாம். இங்கேருந்து வரும் தமிழ் தேசிய வாக்கு தான் பிரபாகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஆனால் நீங்கள் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு வந்து அது வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. வாக்கு சதவீதத்தில் கணிக்கலாம். ஆனால் எந்த செக்மெண்ட்லேருந்து வருவாங்கன்னா ஒரு டெமோகிராஃபியாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து இந்தந்த ஐடியாலஜிலேருந்து எத்தனை பேர் வருவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. திராவிடத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, தமிழ் தேசியத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, இந்த செக்மெண்டேஷன் அங்கே இல்லை. ஆனால் சீமானவர்களுக்கு தெளிவாக தெரியும், திராவிடத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க சீமான்ட்ட வர மாட்டாங்க, அதே மாதிரி தமிழ் தேசிய சப்போர்ட் பண்ணுறீங்க திராவிடத்துக்கிட்ட போக மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு த்ரெட்டாக இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இது தோணுது சார். காலையில் ஒரு நியூஸ் வருது, பிரேமலதா அவர்கள் வந்து தாவேகா கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு 1 ஹவரில் இன்னொரு நியூஸ் வருது, திமுக கிட்ட வந்து 10 சீட்டுகள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் களத்தில் வந்து கூட்டணி அமைக்காத 3 பேர் இருக்காங்க. ஓபிஎஸ் ஒன்று, பிரேமலதா அவர்கள் ஒன்று, ராமதாஸ் ஐயா அவரோட பாமக ஒன்று, காங்கிரஸும் ஒன்று, அதையும் சேர்த்து காங்கிரஸும் ஒன்று. ஆனால் இப்போதைக்கு அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இல்லை, அது இல்லை, இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓப்பனாகவே கேட்குறாரு, நான் வர தயாராக இருக்கேன், அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அவர் எப்படி என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட இணைவாக இருந்தால் சொல்ல போகுது. ராமதாஸ் அவர்கள் எங்கே போவார்ன்றது கேள்வி கிடையாது. இப்போ பிரேமலதா அவர்கள் எதை மீன் பண்ணி எந்த கட்சிக்கு போவாங்கன்றது இன்னமும் குழப்பமாகவே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அவங்களுக்கு பேசுபடு பொருளாக அவங்க இருக்கலாமே ஒழிய இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு லைம் லைட்டில் இருக்கலாம். இல்லை, அதில் ஒரே ஒரு ஆட் கொஸ்டின் சார். அவங்க வந்து ஒரு கூட்டணியில் இணைகிறாங்கன்னா அது வந்து வெற்றி வாய்ப்பு அந்த கூட்டணிக்கு தேடி தருமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டுத்தையும் அவரை சேர்த்து அப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லைம் லைட்டில் இருக்கணுமா? இன்றைக்கி யார் வரைக்கும் இப்போ தேமுதிக வந்து எங்கேயோ ஒன்று போயிருந்தா கூட இப்போ தேமுதிகவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி வந்து நிலையில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்கப்பா. எதுக்காக பேசுகிறாங்க? நீங்கள் எங்கே கூட்டணி போகணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுவே வந்து உங்கள் கட்சியினுடைய பலமாக எடுத்துடக்கூடாது. இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து எங்கே போவார்னு எல்லாரும் பேசுகிறாங்க, அதுக்காக அவர் பின்னாடி ஒரு பெரும் படை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அது முடியாது. ஸோ அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது வந்து தேமுதிகக்கு நல்லதில்லை. ஏன்னா அவங்களே ஓப்பன் ஸ்டேஜில் என்ன பேசுகிறாங்கன்னா, 20 சீட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட நாங்கள் போவோம் அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதுதான் மீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, 20 சீட் வேணுமா உங்களுக்கு, அப்போ திமுக கிட்ட 10 வாங்கிக்கிங்க, அதிமுக கிட்ட 10 வாங்கிக்கிங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரே கிடைக்காது, 10 கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? நீங்கள் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு திமுக 6 கொடுத்துச்சு போன தடவை. இந்த தடவை எவ்வளோ கொடுப்பாங்கன்றீங்க? அவரு கேட்குறாரு 10 இரட்டை இலக்கத்தில் வேணும்னு சொல்லிட்டு. அப்போது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த கூட்டணியிலேயே இருப்பீங்கன்னே தெரியாமல் உங்களை கண்கட்டி உங்களை வித்த காமிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மையார் உள்ளார வந்தால் 10 சீட்டு நீங்கள் எடுத்து டக்குன்னு திமுக கொடுத்துச்சுன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? நம்மளே சண்டைக்கு போகும்போது அவருக்கு 20 கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா? அவர் உங்களுக்காக அவருடைய வாக்கு வங்கி சேதாரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4.25 வருஷமாக நீங்கள் உங்களுக்காக அத்தனை முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இது வரைக்கும் எங்கேயாவது பிரேமலதா அம்மையார்கள் வந்து திமுக மேலே விழுகக்கூடிய கேள்வி கணைகளை அப்புறம் அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா? அத்தனைக்கு இன்னைக்கு பதில் சொன்னது யாரு? திருமாவளவன் அவங்க. அப்போ இன்னைக்கு இவங்க வந்த உடனே 10 சீட்டு கொடுத்தாக்கா அதே 10 சீட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்குன்னா ஒத்துப்பாங்களா? நமக்கே ஒரு சங்கடம் வரும்போது அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த ஆதரவாளர்களுக்கு அப்படியே ஏற்றுப்பாங்களா? அதனால தான் சொல்கிறேன், திமுகவே அதை 10 கொடுக்காது. அதிமுகவுடைய 10 டக்குன்னு தூக்கி கொடுத்துருவாங்களா? இவ்வளோ கண்ணாமூச்சி காமிக்கிறீங்க நீங்கள் வந்து 2021 அவங்களுடைய வாக்கு சதவீதம் 0.43%. 2021 ஐயா தினகரனோட கூட்டணியில இருந்து 60 தொகுதியில் நிற்கிறாங்க. 60 தொகுதியில் நின்று வெறும் 0.43%. அதிமுக கூட 2024 போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 2.5% வாக்கு அதிமுக கூட சேர்ந்த நாள் 5 பாராளுமன்ற தொகுதியில் நின்று. அப்போ இந்த 2.5% உங்களுக்கு கொடுக்காம 2021 இருந்த மாதிரியே 0.43% இருந்திருந்தா இன்னைக்கு இப்போ தேமுதிக இந்த அளவுக்கு இருக்குமா? பேசுவாங்களா? இவ்வளோ பண்ணுவாங்களா? ஒரு தொகுதி தான். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது இதில் வந்து இது அதான் சொல்கிறேன், உங்களை பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு மீடியாவில் பேசுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நீங்கள் மீடியாவில் இருப்பீங்க. மக்கள்கிட்ட நம்பிக்கை எப்படி ஆகும்? இல்லை நாங்கள் திமுக கூட போகிறோம், திமுக கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே யார் 20 கொடுத்தாலும் நான் போவேன் அப்படின்னா
என்ன அர்த்தம் அது? இன்னைக்கு நீங்க அதிமுகவிலும் 20 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுகவிலையும் 20 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரெண்டு இதுலையுமே. நீங்க அப்போ தாவேக்கா கூட மட்டும்தான் போகணும். சீமான் கூட கொடுக்க மாட்டார் 20 வந்தாங்கன்னா, சீமான் கூட 20 கொடுக்க மாட்டார். நீங்க தாவேக்கா கூட போனீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. நான் தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. புது கட்சி இருக்கு, அவங்களுக்கும் வந்து நீங்க போனீங்கன்னா கட்டாயமா இது வந்து ஒரு தேமுதிகவுக்கு ஒரு புதிய பார்வையாகவும் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் மற்ற இருந்ததை விட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து மக்கள் நலனுக்காக இருக்கிறோம், இல்லை வந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து மக்கள் நலனுக்காக இருந்திருந்தா 9ஆம் தேதியே ஜனவரி 9 எங்கள் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய ஆட்களை பூரா கேட்டு இப்போ எல்லா ஆட்களும் சொல்லி முடிச்சிருப்பாங்கல்ல. இது வரைக்கும் எதுக்கு நீங்கள் ரகசியம் காக்குறீங்க? அப்போ இந்த ரகசியத்தினுடைய வலிமை என்ன? எதுக்காக அந்த ரகசியம் காக்கப்படுது? அப்போ இதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே உங்களை நம்பி உங்ககிட்ட எங்கே போகலான்னு சொன்னக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் என்ன நம்பிக்கையை ஊட்டுறீங்க? அப்போ எங்கள் சீட்டு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு பெரிய அளவுன்னு வந்துருமா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மக்கள்கிட்ட இப்போ ஆல்ரெடி சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலே வருது. ஏன்னா இது வந்து முதல்ல இதே தப்பை பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் குதிரை மாறி மாறி ஏறிட்டு ஒரு காலத்தில் ராமதாஸ் ஐயா எங்கே போகிறாரோ அங்கே தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு இருந்துச்சு. கடைசியில் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மாறியே போச்சு, தலைக்கீழாயிடுச்சு. இன்னைக்கு அந்த கட்சி நிலைமை என்னங்கிறதுன்னு தெரியும். இப்போ வந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது யாரும் இந்த மாதிரி ஒரு இம்மி அளவு தேமுதிகவை குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்ததை வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தேமுதிகவை கொண்டாந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறணும். எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அலையன்ஸுங்கிறது அரசியல் கட்சிகளோட இல்லை, உங்களுக்கு விசுவாசங்கிறது அரசியல் கட்சிகளோட விசுவாசம் இருக்கக்கூடாது. உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த விசுவாசத்தை இருக்கணும். நீங்கள் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது தான், லாயல்ட்டி டு பப்ளிக் தான் இருக்கணும், லாயல் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை விட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி தேமுதிக ஒரு பேசுபடு பொருளாக இருக்காங்க. அவங்க வந்து பேசப்படுறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதற்காக பேசப்படுகிறார்கள்? அப்போ இப்போ பேசிகிட்டு இருக்க உங்களை வச்சு பேசக்கூடியது உங்களுக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமாங்கிறது தான். அதை வச்சு தான் அவங்களுக்கு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடியது அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குமா இல்லை வந்து டவுன்ஃபாலை கொடுக்குமாங்கிறது நம்ம அதை வச்சு தான் பண்ண முடியும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு திருநங்கையை வேட்பாளராக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அறிமுகப்படுத்துது. அதற்கு பின் ஒரு சாரார் வந்து அதை பாராட்டினா, ஒரு சாரார் வந்து தமிழ் தேசியத்தில் பயணித்தவங்களே வந்து எல்ஜிபிடிக்யூவை வந்து நாம் தமிழர் ஆதரிக்குது அப்படின்ற மாதிரி சர்ச்சைகளை வந்து கிளப்பி விடுறாங்க. ஒரு திருநங்கைக்கு ஒரு வேட்பாளராக வந்து அறிமுகப்படுத்துறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே நான் வரவேற்கிறேன் இதை. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேவை, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே தேவை என்ன, அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அங்கீகாரமும் தான். அதுக்கு மேலே காசு பணம் பேரு புகழ் இதெல்லாம் அடுத்தது. முதல்ல அவங்க அடிப்படை அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அங்கீகாரமும் தான். அதை வந்து இன்றைக்கி வந்து திருநங்கைகள் வந்து நிறைய அவங்களுடைய அவமரியாதைகள் எந்த அளவுக்கு சந்திச்சுட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட நபருக்கு வந்து இன்றைக்கி அது எந்த தொகுதியில் கொடுத்தாலும், அதை எந்த கட்சிக்காரங்க கொடுத்தாலும் அதை நம்ம பாராட்டணும். இன்றைக்கி சீமான் கொடுக்குறாருன்னா அது கட்டாயமாக பாராட்டி ஆகணும். அதில் வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூங்கிறது அது இது வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து இது ஒரு ஒரு செக்ஸ் ஓரியன்டேஷன் கிடையாது. அவங்க 3ஆம் பாலினத்தவர், அவ்வளோதானே ஒழிய அவங்க வந்து நீங்கள் எல்ஜிபிடிக்யூக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு உண்டான ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சட்டம் கொடுக்கக்கூடிய இது நம்ம நாடு யாருக்கு எதால் ஆளப்படுது? சட்டத்தினால் ஆளப்படுது. அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஒருத்தருக்கு சீமான் வேட்பாளர் ஆக்கினார்னா நம்மளே கேட்கலாம். அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சட்டம் அனுமதிக்காது. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் தேர்தலில் போட்டி போடணும்னா இந்தியராக இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து அவங்க அந்த இந்தியராக இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் நம்மளுடைய உடன்பிறப்பு தானே அவங்க. என்ன இப்போது அது வந்து இது வந்து ஒரு குரோமோசோம்ஸினுடைய சில குறைபாடுகள், என்ன அவங்களா வந்து அதை விரும்பி பண்ணுறாங்க. இது வந்து இயற்கையினுடைய ஒரு இதுதானே ஒழிய இதை போயிட்டு இது அவரை கொடுக்க இதை வந்து ஒரு குறை சொல்கிறதையே ரொம்ப அவமானமாக நான் பார்க்குறேன். ரொம்ப வந்து குறுகிய பார்வை இருக்கிறவங்களாம் நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து ஒரு செக்ஸ், அது வந்து இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூங்கிறது அவங்களுடைய செக்ஸ் ஓரியன்டேஷனை வந்து பேசுகிறது இல்லை. அது நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் இருக்கும்போது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு 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 முற்போக்கான சிந்தனை இதெல்லாம் தானே வேணும் நமக்கு சமூகத்தில். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை கொண்டு வரும்போது அந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு 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 அங்கீகாரமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் அவங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வேட்பாளராக இருக்கோம், அதுக்கு மேலே அந்த மாதிரி நபர் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் இல்லையா? இதெல்லாம் தானே நம்ம சமூக நீதினு சொல்லணும். இதுதானே சமூக நீதி.
அவங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் தானே. அப்போ அவங்களுக்கு உண்டான நீதி கொடுக்க வேண்டாமா? உண்மையில சொல்ல போனால் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் சமூக நீதி, இதுதான் சமத்துவம், இதுதான் சகோதரத்துவம். அதனால இது என்னுடைய பார்வையில் ரொம்பவே அவங்க நிறுத்தினாங்கன்னா கட்டாயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். நடராஜ்.